எண்ட் ஆஃப் அக்டோபர் ரெவல்யூஷன். கிரிகோரியன் நாட்காட்டியின்படி 1917 நவம்பர் 7 ரஷ்யாவில் நடைபெற்ற அக்டோபர் புரட்சி முடிவுக்கு வந்தது. போல்ஷெவிக்குகள் குளிர்கால அரண்மனை மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி தலைமையிலான தற்காலிக அரசை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றினர். இதுவே அக்டோபர் புரட்சியின் நிறைவாகவும் புதிய சோவியத் ஆட்சியின் தொடக்கமாகவும் கருதப்படுகிறது. 1917 ஆண்டின் தொடக்கத்தில் ரஷ்யா முதல் உலகப் போரில் பெரும் இழப்புகளை சந்தித்திருந்தது. ராணுவம் தோல்விகளை சந்தித்தது, பொருளாதாரம் சிதைந்தது, மக்கள் பசியால் வாடினர். ஜார் 2 நிக்கோலஸ் தலைமையிலான ரோமானோவ் வம்சம் மக்களின் நம்பிக்கையை முற்றிலும் இழந்திருந்தது. 1917 பிப்ரவரியில் நடந்த முதல் புரட்சி ஜார் மன்னரை பதவியிலிருந்து விலகச் செய்தது. அதன்பின் அலெக்சாண்டர் கெரன்ஸ்கி தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த அரசு போரில் இருந்து விலக மறுத்ததால் மன்னராட்சியின் அவல நிலை அப்போதும் தொடர்ந்தது. மக்கள் இடைக்கால அரசின் மீதும் அதிருப்தி அடைந்தனர். இந்த நிலையில் விளாடிமிர் லெனின் தலைமையிலான போல்ஷெவிக் கட்சி அமைதி, நிலம், அப்பம் என்ற கோஷத்துடன் மக்களின் நம்பிக்கையை பெற்றது. போல்ஷெவிக்குகளுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் ஆதரவு பெருகியது. ஜூலியன் நாட்காட்டியின்படி 1917 அக்டோபர் 25 அல்லது கிரிகோரியன் கணக்கில் நவம்பர் 7 இரவு லெனின் தலைமையிலான போல்ஷெவிக்குகள் ரஷ்யாவின் தற்காலிக அரசுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கினர். போல்ஷெவிக் செம்படையினர் பெட்ரோகிராட் நகரின் முக்கிய இடங்களான தபால் அலுவலகம், தொலைபேசி மையம், ரயில் நிலையம், வங்கிகள் போன்ற முக்கிய இடங்கள் அனைத்தையும் கைப்பற்றியது. கெரன்ஸ்கியின் அரசு குளிர்கால அரண்மனையில் தஞ்சமடைந்திருந்தது. போல்ஷெவிக் படைகள் அரண்மனையை முற்றுகையிட்டு இரவுக்குள் அதனை முற்றிலும் கைப்பற்றினர். அடுத்த நாள் காலை லெனின் இன்று ரஷ்யாவின் தொழிலாளர்கள், படை வீரர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களது அரசை அமைத்துள்ளனர் என்று அறிவித்தார். இதன் மூலம் ரஷ்யாவில் சோவியத் ஆட்சி நிறுவப்பட்டது. புதிய அரசு உடனடியாக போரிலிருந்து விலகல், நில விநியோகம் மற்றும் தொழிற்சாலைகளை தொழிலாளர்களிடம் ஒப்படைத்தல் ஆகிய 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டது. இந்த புரட்சி உலக அரசியலையே உலுக்கியது. அக்டோபர் புரட்சி கம்யூனிசத்தின் பிறப்பை குறித்தது. தொழிலாளர்களின் ஆட்சி என்ற கருத்தை உலக அளவில் பரவச் செய்தது. ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் விடுதலை இயக்கங்கள் உருவாக ஊக்கமளித்தது. 1917 அக்டோபர் புரட்சி வெறும் அரசியல் மாற்றம் என்பதாக அல்லாமல் உலகின் சமூக பொருளாதார சிந்தனை வரலாற்றையே மாற்றிய நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.